20 நாட்கள் அவகாசம். 3 நாட்களில் முடித்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவியரசர் கண்ணதாசன் கூட்டணி. கர்ணன் என்ற திரைப்படத்தின் பாடல்கள் உருவான விதம் குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். திரைப்பட இசை உலகில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் முன்னணியில் இருந்த காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்திற்கு இசையமைக்க தயாரிப்பாளர் 20 நாட்கள் ரூம் எடுத்து கொடுத்தபோது அந்த திரைப்படத்தின் பாடல்களை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் கூட்டணி 3 நாட்களில் அந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் முடித்துள்ளது. அதாவது தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் கூட்டணிக்கு என்று தனி ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது. இன்றும் இந்த கூட்டணிக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் இவர்கள் காம்போவில் வெளியான பல படங்கள் பாடல்களுக்காகவே வெற்றியை பெற்றுள்ளன. அந்த வகையில் வெளியான ஒரு படம்தான் கர்ணன் என்ற திரைப்படம். 1964ஆம் ஆண்டு இயக்குனர் பி.ஆர். பந்துலு இயக்கத்தில் வெளியான படம்தான் கர்ணன் என்ற திரைப்படம். மகாபாரத போரை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், என்.டி. ராமாராவ், சாவித்ரி, தேவிகா, அசோகன், முத்துராமன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்த இந்த திரைப்படத்தில் 17 திரைப்பாடல்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசனே எழுதியிருந்தார். இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் பி.ஆர். பந்துலுவே அந்த படத்தின் தயாரிப்பாளராகவும் இருந்தார். தான் சுதந்திரமாக படத்தை இயக்க வேண்டும் என்பதால் தயாரிப்பாளராகவும் இருந்த பி.ஆர். பந்துலு கர்ணன் திரைப்படத்தை இயக்க முடிவு செய்தபோது இந்த திரைப்படம் வடநாட்டில் நடக்கும் கதை என்பதால் வடநாட்டு இசையை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்துள்ளார். அதன் காரணமாக இந்த திரைப்படத்திற்கு பாடல்களை உருவாக்க நாட்கள் அதிகமாகும் என்று கருதிய அவர் பாடல்களை உருவாக்குவதற்கு பெங்களூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் 20 நாட்களுக்கு மேலாக ரூம் எடுத்துள்ளார். ரூம் எடுத்தவுடன் இசையமைப்பாளர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி மற்றும் கவியரசர் கண்ணதாசன் ஆகிய மூவரையும் அந்த ரூமில் இருந்து பாடல்களை உருவாக்குமாறு கூறியுள்ளார் இயக்குனர். இயக்குனர் சொன்னபடி உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கிய எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி, கவிஞர் கண்ணதாசன் கூட்டணி 3 நாட்களில் அனைத்து பாடல்களையும் உருவாக்கிவிட்டு 4வது நாளில் என்ன செய்வதென்று தெரியாமல் அமர்ந்துள்ளனர். அப்பொழுது அங்கு வந்த இயக்குனர் பி.ஆர். பந்துலு, வடநாட்டு இசை தேவை என்றுதான் இவ்வளவு நாட்கள் ரூம் எடுத்தோம், ஆனால் நீங்கள் அதற்குள் முடித்துவிட்டீர்களா என்று பாடல் எப்படி இருக்குமோ என்ற சந்தேகத்துடன் கேட்டுள்ளார். அதன் பிறகு இயக்குனர் பி.ஆர். பந்துலுவிடம் அனைத்து பாடல்களையும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் வாசித்து காட்ட அதை கேட்ட இயக்குனர் பி.ஆர். பந்துலு வியப்பில் ஆழ்ந்து போனார். இந்த பாடல்கள் அனைத்தும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் கொடுத்த மெட்டுக்கு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள். 3 நாட்களில் இசையமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த பாடல்கள் 1964ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில், அதிலும் குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சியில் வரும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா என்ற இந்த சூப்பர் ஹிட் பாடல் இன்றும் பல மேடைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் கூட்டணியில் 3 நாட்களில் உருவான கர்ணன் திரைப்படத்தின் பாடல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.